திங்களும் எடுத்து குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிடுவா. அண்ணன் மதி நாய் வாழ பெருக்கி திங்களும் எடுத்து அதை நஷ்டமும் செய்தாலும் எழுத்தானியாமோ நாய் இருக்க அது வாழை நறுக்கி கொண்டு வந்து பூஜை அறையில வச்சு கற்பூர தூபதீபம் கொடுத்தா எடுத்து அதை வந்து பேனா எழுதுமா அது வரைக்கும் தான் கோயில முடிதான் கொட்டும். உங்களை சொல்றதுல குற்றம் கிடையாது. நாய் வாழிக்கு சமமான ஆளு நாயா உன்னதான் சொல்றாங்க நாய். அது மட்டும் இல்ல பேய் வாழ சுருக்காட்டை பெருக்கி தள்ளி அங்க ஒரு பெரிய விளக்கு ஏற்றி வைத்தால் அது வீடாகுமா? சுருக்காடு இருக்கிற பொணமாட்டமே பாக்குறாங்க. அந்த சுருக்காட்டை பெரிய தெளிச்சு பெரிய விளக்கு ஏற்றி வச்சிருந்தா சுருக்காட்டுல வீடு கட்டி குடும்பம் பணமாட்டமே தெரிஞ்சு பார்த்தா அப்படிதான் சொல்லுவாங்க. நீ ஒரு சுருக்காடுதா பணம் பொறிக்க அதோட இல்ல ஊக்குருவி உயரத்திலே பறந்திட்டாலும் ஒரு கருடனுக்கு நிகராக நீ வருகுமோதான் குருவி என்று சொல்லக்கூடிய குருவி உயரமா பறக்குதான். ஆமா கருடன் வந்து தாவளம் போகுதா. அப்ப அந்த ஊக்கு நினைக்குது என்னன்னு இந்த கருடன் பாரு சாத்தல்ல போகுது நமக்கு கீழே போகுது நம்மள மாதிரி உயரம் பறக்க முடியுமா அப்படி நினைக்குதான். அப்ப அந்த கருடன் போனாதானே தெரியும். இந்த மாதிரி கருடன் அப்ப நினைச்சும் போது என்ன பண்ணும்போது உயரத்தை தான் பறக்கலாம். இதை யாரா பார்த்து கையெடுத்து கும்பிடுற ஆளுகிறாங்க ஒரு பையன் இல்லையே இல்ல நம்ம தாவல்ல போனாலும் 1000 பேருக்கு நம்ம பார்த்து நம்மிடத்துல என்னது அடைவாங்க. எளிய பிடிச்சா அதோட இரு நான் சொல்றது வாத்தியார் நம்ம 4 கால் 4 கையை மறைச்சு வந்துச்சு. நம்மள மாதிரி மனுஷன்டா அவன் அறிவுக்கு தகுந்த மாதிரி பேசலாம். பன்றிகள் பல குட்டி போட்டாளாகில் இந்த பதியான யானைக்கு நிகராகுமோதான் பண்ணி பார்த்து யானை கேட்கலாம். இதுக்கும் 4 கால். ஆமா நமக்கு 4 காலு அதுக்கு ஒரு வாளு நமக்கு ஒரு வாளு அதுக்கு மூஞ்சி நீட்டு நமக்கு மூஞ்சி நீட்டு அதுவும் கருப்பு செருப்பு அதுவும் கருப்பு அப்படி நினைக்கிறான். அது பூஜைக்கு மலர் எடுத்து ஜலம் எடுத்துன்னு வருது. அண்ணாமலையா இருக்கு இந்த மாதிரி பண்ணி எதிரில போகுது. அது என்ன பண்ணுது சைக்கிள் வாழை போட்டு ஒரு சிலிப்பு எடுத்து உடம்ப அந்த நிலவல்ல போட்டு மூஞ்ச குழாப்பிட்டு நடுத்துல போகும்போது யானை இதை பாத்துச்சு. ஐயோ நம்ம சாமிக்கு பூஜைக்கு மலர் ஜலம் எடுத்து போறோமே இப்படி உதறிச்சுன்னா பீப்புற நம்ம அடிக்குமே பூஜைக்கு ஏறி ஒதுங்கிடுச்சான். அப்படி யானை ஒதுங்கிடுச்சு. பண்ணி பார்த்து இந்த பண்ணி என்ன நினைக்குது இந்த பண்ணிய நம்மள பார்த்து எம்ம மரியாதை என்ன எங்க ஒதுங்கி போது பாரு பயந்துக்கிறேன். ஏழ்மலை வாதியார் எப்படி ஒதுங்கி போறாரு பாரு அப்படின்னு நினைக்குது. அதுதான் சொல்றான் சந்தைக்கு வந்த மாடு சாணி போட மாட்டேன். ஏன்னா மூஞ்சில வச்சிருக்க மாட்டேன் அங்க சாணி போட்டிருக்காங்க. நேரம் என்னன்னு சொன்ன ரொம்ப திறமை அது எதுல இருந்து வந்துச்சு? விவேக சிந்தாமணில இருந்து. அதே விவேக சிந்தாமணி இன்னும் ஒண்ணு எழுதிக்கிறாங்கம்மா. என்ன எழுதிக்கிறாங்க? நானும் ராஜாபுரம் தான் பேசுறது. ஆலகால விஷத்தையும் நம்பலாம் மாற்றையும் பெரும் காற்றையும் நம்பலாம் கோலமா மாமத யானையை நம்பலாம் கொல்லும் புளியது தேங்கையை நம்பலாம் காலனார் விடும் தூதுவரை நம்பலாம் காட்டினில் களவாடு கல்வனை நம்பலாம் சேலை கட்டிய மாதிரன் நம்பினால் தெருவிலே திகைத்துமே நிற்பாருட்டாங்கம்மா. தம்பி அப்படி சொன்னாங்க இல்ல. நான் ஒண்ணு சொல்றேன். அலைக்கடலா குழந்தை கற்ற கல்வி அளவில்லாமல் கற்றுக்கொண்டே எனக்கு அறிவில்லாமல் ரொம்ப சொன்னார உன்ன மாதிரி ஆம்பளை. ஆமா அதிகமா படிச்சு அவ்வையார் என்ன மாதிரி பெண்ணை பார்த்து அலைக்கடலா குழந்தை கற்ற கல்வி அளவில்லா கற்றுக்கொண்டேன் எனக்கு அறிவில்லாமல் இடமுடன் மோகனம் பாட கிழக்கூத்தாட செப்பரிய வித்தைகளை நான் தெரிந்தோன் இல்லை. மொத்தத்தையும் நான் தெரிஞ்சவன் கிடையாது. ஆமா பக்கமே சப்போர்ட் பண்ணாத
அதே விவேக சிந்தாமணி இந்த வாக்களித்த வல்லார ஓய் தெய்வம் வாக்களித்த வல்லார ஓய் தெய்வம் இது ஒரு பூக்களிக்க ஆகாதா எனக்கு பூக்களிக்க ஆகாதா எனக்கு என்ன மாத கவிகளை பாடல் பாட திறமை கொடுத்த தெய்வம் என்ன ஒரு பெண்ணா எழுதிருக்க கூடாதா? அதானே இந்த தொம்பம் முன்னாடி விட்டு கம்பத்துல ஆடுறானே அது மாதிரி ஆடி இருப்பேன். என்ன பார்த்திருப்பான், என்ன பார்த்து மகிழ்ந்து மாலை தருவார் சேலை தருவார் மகிழ்ந்து எனக்கு அப்படின்னு சொன்னாராம். ஆமா, அந்த கம்பரே என்ன பொம்பளை வருந்தினாரு கம்பரு. அது எதுக்கு வருந்தினாரு? வெம்புவால் விழுவால் பொய்யே, மேல்விழுந்த அழுவால் பொய்யே, நம்பாலம் தின்பால் பொய்யே, சாகுரேல் என்பால் பொய்யே. இந்த கண்ணை பாத்தியா? இது அம்பெனும் கொடியை கண்ணால் ஆயிரம் சிந்தையாலை நம்பின பெயர்கள் எல்லாம் தெரு நாயனும் கடையன்பாரே. காணலை நீர் என்றெண்ணி கடிவெளி திரியும் மான்போல் ஒரு இளமை காற்ற மதிகட்ட கிளியை போல். விவேக சிந்தாமணி நாடகமா வல்வேல் காரணம் இவன் என்னை டெஸ்ட் பண்றான். ராஜா பாருகாலத்திலே டெஸ்ட் பண்ணாலு பயத்தங்க போட மாட்டேமா. ராஜாபாதம் நீயும் ஆனவங்க தான் உண்மைதான். ஆனா அவர் செத்துட்டாரு. அதுக்குதானே எதிர்பார்க்கிற வழி எதிர்பார்க்கிறேன். இன்னும் 10 வருஷம் வந்துக்கிறானுங்க பாரு சின்ன சின்ன பசங்க. அவங்களுக்கு ஏன்னா ஒரு தேவையா போய் ஆடிங்கிற பாரு. ஏய் மேல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, ஏய் மேல வந்து நான் சொல்லி கொடுத்த ஆளுங்கெல்லாம் சொல்லிதான் ஆடுறாங்க. என்ன இப்போ ஆபத்து குதவா பிள்ளை, தீர்க்கா பெண்டி, கோபத்தை நீக்கா வேந்தன், குருமொழி கேளா சீடன். எங்க அண்ணா இருக்கு நடேச கவுண்டர் அவர்கள். அவர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த அருந்தரத்தை பொட்டு வச்சவர். எங்க பெரியம்மா மகன் எனக்கு அண்ணன், எங்க அண்ணி எனக்கு தெய்வம் மாதிரி. அங்க இருந்து வந்தா என் சோர்வை பார்த்து களைப்பு தீர எனக்கு அன்னதானத்தை உதவி என்னை தெளிவுபடுத்தும் என் அண்ணி உண்ணாமலை அம்மா. அதனாலதான் நடக்க முடியாத சூழ்நிலை கூட எத்தனையோ வைக்க முடியல, கால் வீட்டும். நான் என்ன பண்ணுவேன், முடியாதுன்னு போன்ல சொன்னா. ஆனா உடம்புதான் முடியல, உடம்பு தோல்லாம் மயமா எனக்கு முடியாது. அது மாத்திரம் 5-6 வருஷமா ஆட்டத்துக்கு போகாததுக்கு உடம்பு ஏறி போச்சு. நான் என்ன பண்ணோம், எண்ணெய் ஊத்தி எண்ணெய் வைக்கலாம் பொழுது போய் நாளைக்கு பஸ்ட் சின்னம்மா கூட சொல்லி முக்கட்டையில போட்டு அடிக்க சொல்லு. அப்படி எப்படி இருந்தாலும் சரிமா எங்க அண்ணன் கிட்ட இவங்க எப்படி ஒக்குமதி குளிர வைத்தால் ஒருத்தி, வேடனை எரித்தால் ஒருத்தி, பக்கமுளை அமுதளித்தால் ஒருத்தி, பரிசு பெரும் பாடு என்று சொன்னால் ஒருத்தி, கொக்கென்று எண்ணினாயா கொங்கனவா என்று ஒருத்தி கூறினாளே. உலகத்திலே 5 பத்திரிகள் உண்டா? யாரு? ஒக்குமதி குளிர வைத்தவள் சந்திரமதி, வேடனை எரித்தவள் தமயந்தி, பக்கமுளை அமுதளித்தவள் அனுசுழி, பரிசு பெரும் பாண்டு என்று சொன்னவள் நலாயினி, கொக்கென்று எண்ணினாயா கொங்கனவா என்று ஒருத்தி கூறினவள் திருவள்ளுவர் மனை வாசுகி. இந்த 5 பேர்ல ஒருத்தர் குடும்பம் எங்க அண்ணன் அந்த முளகிசி அடிக்கிற மாடு கட்டுற முளகிசி மாதிரியே தான் இருப்பாரு. எங்க அண்ணி ஒரு கொண்டு இருப்பாரு, பயங்கரம். போட்டாருன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அவர்கிட்டயும் வாழ்ந்து பேரும் புகழும் பெற்று இப்போ இந்த 1926 வருஷத்துல சாமி சொல்லக்கூடிய 4ஆம் பகுதியில் சேர்ந்து விட்டார். பாதத்திற்கும் குருவா விளங்கிய அண்ணார் நடேச கவுண்டர் பாதத்திற்கும் எங்க மாமா என் அத்தை மகன் வேலாயுத கவுண்டர் அவர்கள் சொல்லுவாங்க. அப்போ மாமா ஆடும்போது அவர் போன சின்ன வயசு ஆடுறேன் சொல்றான் பொண்ணுங்க வந்துச்சாரா. யார? எங்க மாமாவை, எங்க அக்கா புருஷன், அத்தை மகன். அவர் சொல்லுவாங்க வேலாயுத படம் வந்துட்டாரு, பொண்ணுங்க மறுறா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுனே ஆடுவேன். எங்க மாமா காலங்கண்டு தாளம் வாசித்த குட்டியா பிள்ளை நாடக பேராசிரியர் ராமகவுண்டர் பாதத்திற்கும் என் அக்கா மகன் நீ ராஜாபாதர் அவருடைய பாதத்திற்கும் இந்த பண்டித எங்க பண்டிதர் 7 மலை சொன்னாங்க. இந்த 7 மலை சிறந்தா இந்த கை குப்பி மனம் கனிந்த வணக்கம் சபையோருக்கும் மனம் கனிந்த வணக்கம் அப்படிக்கும் போது சொல்லுமா சொன்னா தெரியும்.